கன்னிராசி அன்பர்கள் காலபுருஷனுக்கு 6ஆம் ராசி. இந்த கன்னிராசி அதிகமான ஒரு பதிவுகள்ல என்னுடைய பதிவுகள்ல சொல்லியிருப்பேன். இந்த கன்னிராசி அன்பர்கள் எப்போதுமே போராடக்கூடிய ஒரு குணமுடையவர்களாக தான் இருப்பாங்க. அதிகப்படியான நண்பர்கள் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா இவர்களுக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே ஒரு எதிரி சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களாக தான் இருப்பாங்க. ஆனா இவங்களால ஒப்புக்கொள்ளவே முடியாது. அதெல்லாம் கிடையாது மேடம், என்னுடைய நண்பன் தான் எனக்கு உயிரே, என்னுடைய நண்பர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மேல அபரிமிதமான ஒரு நம்பிக்கையை வைத்து வாழ்பவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள். இது இவர்களுக்கு நாளடைவுல தான் அதனுடைய உண்மையான ஒரு சுயரூபம் அப்படின்றது தெரிய வருவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். இப்போ இந்த கன்னிராசி என்பர்களுக்கு 4ஆம் இடமான அந்த சுகஸ்தானத்துல செவ்வாய் பலமாக பயிற்சியாக போறார். இந்த சுகஸ்தானத்துல செவ்வாய் பயிற்சி ஆகிறதுனால இந்த செவ்வாய் யாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அஷ்டமாதிபதி. 4ஆம் இடத்துல இருந்து வரும்போது உங்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் எல்லாம் வரும். வாங்கலாம் செய்வீங்க, எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. ஆனா இன் ஃபியூச்சர்ல அந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது ஒரு பாதிப்புகள் உங்களுக்கு வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அஷ்டமாதிபதி 4ஆம் இடத்துல வந்துட்டாரு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் இவர்களுக்கு அந்த சொத்து வாங்கக்கூடிய பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல அந்த சொத்துக்கள்னாலையும் சில பிரச்சனைகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது கோச்சார நிலவரப்படி நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனா இந்த டயத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கிறதுனால இவர்கள் பேர்ல இன் ஃபியூச்சர்ல இவர்கள் பேர்ல சொத்து வாங்குறதோ, அடுத்து பாத்தீங்கன்னா இவர்கள் மீதான ஒரு அமைப்புகள் அந்த சொத்துக்கு உண்டான சில விஷயங்களை செய்யறதோ எதுவுமே செய்யக்கூடாது. செஞ்சோம் அப்படின்னா மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது மன ரீதியான பலன்கள். இந்த ராசி அப்படின்றது பாத்தீங்கன்னா சந்திரனை அமைப்பாக கொண்டு நம்ம இப்ப சொல்லக்கூடிய பலன்கள். அப்போ அந்த சொத்துல இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு மன தொந்தரவுகள் வந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு மன ரீதியான சில அமைப்புகளுக்கு நீங்க ஆளாகிடுவீங்க. ஒரு டிஸ்டர்பன்ஸான ஒரு சூழ்நிலை அந்த வீட்டுல இருக்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு நிம்மதியின்மை இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சொத்துல நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அங்க ஏதாவது ஒரு வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடுத்து உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இப்படி அந்த உங்களுடைய மனநிலை ஆகப்பட்டது பலவீனம் அடையக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அதனால உங்களுடைய லக்னப்படி நீங்க என்ன லக்னத்துல இருக்கிறீங்களோ அதை சார்ந்துதான் உங்களுடைய வாழ்க்கையில அந்த சொத்துக்களை அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கும். இப்போ இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு 4ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பலம் பெற்று இருக்கிறதுனால அந்த அதாவது தாயார் சம்பந்தப்பட்ட இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு போல்டான சில விஷயங்களை செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம். உங்களுடைய தாய் உங்களுக்கு உண்டான சில தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரம் இருக்கும். உங்களுக்கு உண்டான சில நெசசரியான சில விஷயங்களை ரொம்ப போல்டாக அந்த குடும்பத்துல முடிவெடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமான ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. உங்களுக்கு உண்டான அந்த முடிவுகளை உங்களுடைய பெற்றோர்கள் தான் எடுக்கக்கூடிய ஒரு தருணத்துல இருக்கிறீங்க. அதனால அதுல முக்கியமான ஒரு முடிவு அப்படின்றது உங்களுடைய அம்மா எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்கும். அந்த தாயாரினுடைய மனநிலை பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். எந்த இடத்துலயும் உங்களை விட்டு கொடுக்காம எல்லா இடத்துலயும் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்களே ஒழிய மிகப்பெரிய அளவுக்கு அவர்களால தொந்தரவுகள் அப்படின்றது வராது. உங்களுடைய தாயாரின் பேர்ல நிறைய சொத்துக்களை வாங்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த கன்னிராசி அன்பர்கள் சொத்து வாங்கும் போது கடனும் பின்னாடியே வரும். அஷ்டமாதிபதி இல்லையா, அதனால கடனும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலை சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நல்ல உயர் பதவிகள், நல்ல ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. தொழில் ரீதியான சில முன்னேற்றங்கள் செவ்வாய் அந்த குரு பகவானை 10ஆம் பார்வையாக, அதாவது 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவானை பார்க்கறதுனால
தொழில் ரீதியான சில நேர்மையான முன்னேற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். இந்த காலகட்டம் சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த நேரம், இந்த செவ்வாயினுடைய பயிற்சி மிக அதிகப்படியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. இந்த செவ்வாய் பயிற்சி இந்த கன்னிராசி என்பர்களுக்கு விற்பனை அளவை, தொழில் ரீதியான விற்பனை அளவை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும், ரீட்டைல் ஷாப்ல எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கும் உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டம் தொழில் ரீதியாக ரீட்டைல் ஷாப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வேறொரு இடத்துல நல்ல ஒரு கிளைகள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக, ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி முழுமையான ஒரு தொழில் ரீதியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போது, தொழில்ல அதிகப்படியான ஒரு வருமானங்கள், தொழில்ல இருக்கக்கூடிய கடன்கள், இந்த மாதிரியாக தொழில் ரீதியான கடந்த காலத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இந்த 45 நாட்கள்ல தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் திருமண வரன்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய ஒரு சேஞ்சஸ் இருக்க போகுது. அதிகப்படியான தோஷம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்புகளுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வரன்கள் எளிதாக கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமும், ஒரு பொருத்தமே இருக்க மாட்டேங்குது, எவ்வளவு ஜாதகம் பார்த்தாலும் பொருத்தம்ன்றது இருக்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் பொருத்தம் இருக்கக்கூடிய வரன்கள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்புகள் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கு. ஏன்னா 4ஆம் பார்வையாக செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்வையிடுறதுனால இந்த மாதிரியான ஒரு திருமண வாய்ப்புகள், வரன் அமையறதுல ஒரு சுலபமான ஒரு அமைப்புகள், இதெல்லாமே இருக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம் தான் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. திருமண உறவுகள்ல ஒரு நிறைய ஒரு சேஞ்சஸ், அதாவது கடந்த காலத்துல விவாகரத்து ஆனாலும் கூட இந்த காலகட்டம் 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட சில முயற்சிகளை செய்யறதுக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்தா கூட இந்த சிங்கிள் பேரண்ட்ன்ற ஒரு விஷயத்தை தாண்டி நீங்க அதிகப்படியான உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு உண்டான சில விஷயங்களை செய்வதற்கு உண்டான சில முயற்சிகள்ல ஈடுபட போறீங்க. இந்த மாதிரியாக ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு லைஃப்ல இருக்கக்கூடிய நிறைய கன்னிராசி என்பர்கள் தங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை முழுவதுமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த நேரம். நீங்க வழிபட வேண்டிய ஒரு தெய்வம், 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காளி, அதாவது காளிகாம்பால பிரார்த்தனை பண்ணலாம், இல்ல மகா காளிய பிரார்த்தனை பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு காளி அம்மனை பிரார்த்தனை பண்ணும்போது இருக்கக்கூடிய நிறைய ஒரு பிரச்சனைகள் இருந்து நீங்க வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். ஏன் நம்ம இந்த மாதிரியான ஒரு உக்ர தெய்வத்தை சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு செவ்வாய் பாத்தீங்கன்னா உபஜய ஸ்தானாதிபதி, அடுத்து அஷ்டமாதிபதி இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. அதனால உக்ர தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உடல் ரீதியான சில பிரச்சனைகள், மன ரீதியான சில பிரச்சனைகள் இருந்து எளிதாக வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.